துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பிறருக்கு உதவுவதில் வள்ளல்கள். தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னை நாடி வந்தவர்களை திருப்தியாக திருப்பி அனுப்பக்கூடிய மனநிலைக்கு சொந்தக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அவர்களின் சின்னத்தைப் போலவே தராசு போல் நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள். வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்கள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். சந்தோஷமான மனசுக்கு சொந்தக்காரர்கள். உள்ளே எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வாழத் தெரிந்தவர்கள். இவர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் என்று கூட மற்றவர்களுக்கு தெரியாது. இன்முகத்தோடு அனைவரிடமும் பழகும் இயல்புடையவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரை ஜென்மத்திலேயே இருந்தார். அதாவது அவங்க ஜென்ம ராசியிலேயே குரு அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி அன்று 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்படி அவர் அங்கே செல்லும் பொழுது அங்கிருந்து கொண்டு அவர் உங்கள் ராசியின் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். 3ஆம் இடம் என்பது உங்களின் உடன் பிறந்தோர், வெற்றிக்கான செய்திகள், உங்களின் வீரம், உங்களின் அஞ்சா நெஞ்சம், உங்களுக்கான அணிகலன்கள், இதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அதை பற்றி தெரிவிக்கும் ஒரு இடம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதேபோல் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும் குரு பகவான் எதிர்ப்பு, வியாதி, கடன், இடையூறு, களைப்பு, வீண்பழி, கண் நோய், நேரம் தவறி ஒரு காரியத்தை செய்தல், தியாகமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பது, இப்படி போன்ற எல்லாவற்றையும் தருவது அந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் அல்லவா? இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் என்று இப்பொழுது பார்க்கலாம். 6னை குருதான் பார்த்தால் அடைந்திருக்கும் கடன்கள் யாவும் என்பார்கள். அப்படின்னாக்கா உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இதுவரை நீங்கள் கடனாளியாக இருந்தீர்கள் என்றால் அந்த கடன்களை யாவையும் தீர்த்து விடுவார் குரு பகவான். உங்கள் கடன் சுமையை குறைத்து விடுவார். நீங்கள் ஏதேனும் தொழில் செய்து அதை இப்பொழுது செய்யாமல் இருந்தால் அதைவிட சிறந்த ஒரு தொழிலை உங்களுக்கு காமித்து அதில் நீங்கள் வெற்றி பெற அவர் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது 8னை குருதான் பார்த்தால் இழப்பினை ஈடு செய்வீர்கள் என்பது முன்னோர் வாக்கு. அதாவது 8ஆம் இடத்தில் குரு வரும்போது நீங்கள் எதையேனும் இழந்திருந்தீர்கள் என்றால் அவற்றையெல்லாம் மீட்டெடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார். அதேபோல் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தால் முத்தான தொழில்கள் வாய்க்கும், முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் என்பார்கள். அதாவது நீங்கள் ஏதாவது துணிந்து ஒரு முடிவை எடுத்து அதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்தி கொள்ள முடியும். கடின உழைப்புக்கு பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொருத்தமானவர்கள். அது அந்நிய தேசமாக இருந்தாலும் கூட அங்கு கூட வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தொழிலை தொடங்கும் போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்கள் அல்லது பெற்றோர்கள் யாரை வேண்டுமானாலும் பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் கூட்டு தொழில் என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக இயல்பான ஒரு விஷயம். அதேபோல் புது புது ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதன் மூலம் நீங்கள் ஒரு புது பண வரவை எட்டிவிட முடியும். ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி என்பது அவர்களுக்கு பல விதத்திலும் முன்னேற்றமான பலன்களை கொடுத்து அவர்களை வெற்றி பாதையில் வீறு நடை போட வைக்கும்.